இன்றைக்கி வந்து பூரி மசாலா செய்ய போகிறோம். நான் எப்படி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நல்லா பொரிகிற வரைக்கும் செவக்கிற வரைக்கும் வறுக்கணும். நல்லா செவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கணும். இஞ்சி, அதையும் ஒரு வதக்கு. நீல வாக்கில் வெட்டின வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். அதாவது ரொம்பவும் வதக்கக்கூடாது. ஒரு அப்படியே ஒரு நறுக்கு பதமாக இருக்கணும். ரொம்பவும் வதக்குனா நல்லா இருக்காது. லேசாக நிறம் மாறினதும் அடுத்ததே போடணும். இது நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் காமிக்கிறேன். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு, வதங்கினா போதும். லேசாக நிறம் மாறணும், ரொம்ப வதக்கக்கூடாது. லேசாக வதங்கிடுச்சு. இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, அதையும் நல்லா ஒரு கிண்டு கிண்டு எண்ணெயிலே லேசாக ஒரு வதக்கினோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதையும் ஒரு லேசாக ஒரு வதக்கு. வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, ரொம்ப ஊற்றிட வேண்டாம். இந்த மசாலா ரொம்ப தண்ணி ஆகிடும். லேசாக ஒரு கொதி வர ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா தேவையான அளவு உப்பு ரொம்ப போட்டுறக்கூடாது, கரிச்சிடும். தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி வச்சு மூடி வச்சிடும். இது நல்லா வெந்து ஒரு கொதி வந்ததும் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன். இதை மூடி வச்சிடும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இல்லை ஒன்று சேர்ந்து வர்றதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் கடல மாவு கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சோடு ஒரு 1/4 ஸ்பூன் கடல மாவு ஊற்றி போட்டு, ரொம்ப கடல மாவு கூடாது, ரொம்ப கெட்டியாக போயிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அது ஊற்றினா நல்லா சேர்ந்தாப்புல இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். கடலமா வாசனை போயிடணும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி. பூரி மசால் ரெடி.
கடைசியாக கொஞ்சமாக ஜீனி அது கொடுத்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான். பூரி மசாலா ரெண்டும் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள்.